பார்த்து கொண்டிருப்பது தினேஷ் கேமிங். ஏன்டா இத்தனை நாள் க்ரீன்மேன் கேமிங் சொல்லியிருந்தேன், இப்போ என்னடா தினேஷ் கேமிங் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமிங் சேனலுடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விட்டுட்டோம். ஏன்னா க்ரீன்மேன் கேமிங் நல்லா இல்லை, ஸோ அதனால் தினேஷ் கேமிங் மாற்றிட்டோம். நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சில் வேளாங்கண்ணி புதுக்கோயிலில் மாதா இருப்பாங்களே, அந்த மாதா வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஆனால் இது நல்லா இல்லை, ஸோ அதனால் மாதா நல்லா தான் இருக்காங்க. மாதா நான் செஞ்சிருந்தேன், அந்த மாதா வந்துட்டு நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்துட்டு கல் வச்சுருந்தேன், கல் வந்து பண்ணால் நல்லா இல்லை. ஸோ அதனால் அந்த இதுவை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துலன்னா அப்படியே மறைச்சி விட்டுறலாம். ஒரே ஒரு இது மட்டும் இருந்தால் நல்லா தான் இருக்கும். 3 blocks ஹைட் மட்டும் ஏற்றிக்கிறேன். ஓகே, அப்புறம் பேண்ட்டு அப்புறம் சட்டை எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆஹா, எடை மறந்துட்டேன். தலையை தவிர மற்ற எல்லாமே இருக்குது கைஸ். என்னடா இது என்னமோ பஞ்சு முட்டாய் காத்துற மாதிரி சத்தம் கேட்குது. ஒன்றும் இல்லை, எக்யூப். ஓகே, இப்போ வந்துட்டு போஸ்ன்னு நினைக்கிறேன். பொசிஷன் வர போஸ் வந்துட்டு வணங்குற மாதிரி, எதிரில் வந்துட்டு ஏசு வந்துட்டு இருக்கிற மாதிரி, வந்துட்டு இயேசு வணங்குற மாதிரி. இதில் வந்துட்டு வேளாங்கண்ணி ஓல்டு வேளாங்கண்ணி சர்ச் தானே இருக்குது. ஸோ அதனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வச்சுருந்தேன். அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. ஸோ அதனால் இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு இதுக்கு பதிலாக ஒயிட் கலர் காங்க்ரீட்டே வச்சிட போகிறேன். ஒயிட் கலர் காங்க்ரீட்டே வச்சா நல்லா இருக்கும்ன்ட்டுன்னு சொல்லி. ஓகே, அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், இப்போ நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நல்லா இருக்காங்க மாதா. இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சர்ச் இருக்கிற வேளாங்கண்ணி சர்ச்சில் ஒரு காம்படிஷன், அதாவது விபிஎஸ் காம்படிஷன், பாட்டு காம்படிஷன். இன்றைக்கி வந்துட்டு 4 டீம் பாட்டு பாட போது. ஒன்று வந்து டான் போஸ்கோ, இன்னொன்று வந்துட்டு இருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நேம் சைன் போர்டு எடுத்துக்கலாம். ஒன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதோட பெயர் நான் எழுதணும். ஓகேங்களா, ஷார்ட்டாக வந்துட்டு அதோட செகண்ட் லெட்டரு தேர்ட் லெட்டரு அப்படி தான் எழுதுவேன். ஃபுல் ஃபார்மே எழுத மாட்டேன். ஓகேங்களா. ஓகே, இதில் வந்துட்டு டிஓஎன் டான் போட்டுக்கலாம். டிஓஎன் டான் போட்டு அப்புறம் பி போட்டுக்கிறேன். ஏன்னா போஸ்கோ தானே, அதாவது பி போட்டுக்கிறேன், டான் போஸ்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு மெஸ்ஸியா, செகண்ட் டீம் வந்து வேணால் மெஸ்ஸியா, அதில் வந்து எம்இ போட்டுக்கிறேன். அப்புறம் எஸ்ஐ மெஸ்ஸியா. ஓகேங்களா. அப்புறம் தேர்டு டீம் வந்து லௌராவுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லு, அப்புறமா லௌரா. இது ஸ்பெல்லிங் தப்புங்க, எங்கள் டபுள் லௌரா. தப்பு யூ லௌரா. அது வந்துட்டு தேர்ட் லெட்டர் மட்டும், ஃபோர் லெட்டர் மட்டும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது லாஸ்ட் வந்து கார்ஃபியன்ஸ், பேர் சரியாக வரல, மன்னிச்சுக்கோங்க. COR போட்டுக்கிறேன், கார்ஃபியன்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இது வந்து நல்லா தெரிகிறதுக்கு இங்க் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு இங்க் மட்டும் போட்டுக்கிறேன், கலர்னு எதுவும் தேவையில்லை. ஓகே, இது இப்படி வச்சு அந்த போர்டுக்கு வச்சு இப்படி அமுத்துனா போதும், அது கலரு அதுவாயிடும். தூரத்துலன்னு பார்த்தா தெரியாது. டான் போஸ்கோ நம்மளுக்கு தெரியும் என்னென்ன டீம் பேர் எழுதியிருக்கோன்னு, அதனால் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். டான் போஸ்கோ, மெஸ்ஸியா, லௌரா, கார்ஃபியன்ஸ் அப்படின்னு. இந்த 4 டீம் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாட போகிறாங்க. ஸோ இந்த டீம்னால் பாட்டு பாடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்மளை இங்கே கூப்பிட்ருக்குறாங்க. வண்டிக்காரர் அவனை அடிச்சிருவண்டாவும் கரெக்டாக எங்கள் வீட்டு வாசலில் வந்து அவன் ஹார்ன் அடிப்பான். வீடியோ தானே, ஒரு பையன் வீடியோ எடுக்க விட்றானா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு. சரி, ஓகே, இங்கே ஒரு மைக்கு, இங்கே ஒரு மைக், ரெண்டுமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்கு தான். 2 மைக்லேயுமே வந்துட்டு இதை அப்படி வச்சுப்பான், அவ்வளோதான். இப்போ இங்கே நின்று அப்படி பாட்டு பாட வேண்டாம். யார் ரொம்ப நல்லா பாட்டு பாடுறாங்களோ அவங்க தான் வேளாங்கண்ணி வந்து மாஸ் நடக்கும்போது அவங்க தான் காணிக்கை பாடல், வருகை பாடல்னால் பாடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு வேளாங்கண்ணி வந்து ஒரு 2 கதவை மட்டும் திறந்து வச்சுக்கலாம், ஏன்னா உள்ளே போய்ட்டு வரதுக்கு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது, எல்லாருமே வந்து உட்காருவாங்க. சரி, ஓகே, காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தான் விளையாட போகிறோம். இப்படின்னா ஒரு கேம் மாதிரி. எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, எனக்கு காம்படிஷன் இன்வைட் பண்ண மாதிரி.
ஓகேங்களா. நான் வந்து எங்கள் சர்ச்சுக்காரன், நான் வந்துட்டு இந்த காம்படிஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் போவேன். ஓகே, இல்லை வில்லேஜில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடு, இந்த வீடு நல்லாயிருக்கு, மாடர்ன் ஹவுஸ் மாதிரி. சரி ஓகே, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஹவுஸ், திஸ் இஸ் மை வீடுன்னு சொல்ல வரேன். ஓகே, அதோட இந்த வீடு நல்லாயிருக்கு, திஸ் இஸ் மை ஹவுஸ். ஓகே, கீழே போயிடலாம். ஏன்னா இங்கே இப்போ கீழே பெட்டு இருக்காடா, சரி ஒன்றுத்துக்குமே லாய்க்கல, பெட்டு கூட வைக்காமல் இந்த வீட்டில் என்ன வீடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டு வேணால் என்ன நைட் டைம் ஆயிடுச்சு இல்லை, ஸோ அதனால் வேணாம் கைஸ். நம்ம வந்துட்டு வில்லேஜர்ஸோட வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு போல நம்மளோட வீட்லேயும் பெட்டுன்னு இருக்கும், அங்கே போய் படுத்து தூங்கிக்கலாம். ஓகே, அம்மா ஐயோ டே பார்த்துடாடே பார்த்து. ஓகே, இப்போ இது ஸ்டார்ட்டு. நாளைக்கு வேறு வேளாங்கண்ணி சர்ச்சில் நம்ம காம்படிஷன் சொல்லியிருந்தாங்க, இப்போயே நம்ம தூங்கிக்கலாம். ஓகே, ஸோ அனைவருக்கும் குட் மார்னிங். ஓகே, இந்த வேஸ்ட் திங்ஸ்ன்னு எடுத்து உள்ளே வச்சிடலாம். நம்ம தான் டான் போஸ்கோ, லௌரா, மெஸ்ஸியா, கார்ஃபியன்ஸ் எல்லாமே நம்ம தான் பாட்டு பாடணும். ஓகே, தந்தை மகன் தூயா என் பேராலே காலையில் எழுந்தோடனே இது பண்ணாதான் இது நாளே நல்லாயிருக்கும். எங்கே நம்ம ஓகே, ட்ரெயின் ட்ராக் இங்கே தான் இருக்குது, ட்ரெயின் ஏறியே கிளம்பிடலாம் சர்ச்சுக்கு. ஓகே, ட்ரெயின் இதன் செஸ்ட்டில் இருக்கும். ஓகே, யாரும் டைமண்ட் கோல்டு தான் வச்சுருக்குறாங்க, ட்ரெயினில் போகிறதுக்கு டைமண்ட் கோல்டுலாம் கேட்பாங்க. ஆனால் நம்ம தானே இந்த ட்ரெயினே உருவாக்கணும், அதனால நம்ம காசு வைக்க தேவையில்லை. சரி ஓகே, போகலாம். வந்து ஓகே, சீக்கிரமாக வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகலாம். இன்றைக்கி ஈவினிங் வர இந்த சர்ச்சில் திருப்பலி இருக்குது, அதாவது மாசு ப்ரேயருக்கு வர பூசைக்கு வரணும். சரி ஓகே, அப்படியே ஸ்பீடாக போகலாம். யார் அது அங்கே இன்னும் நிற்கிற? ஓ லைட்டா, எங்கே இன்னும் இவ்வளோ மரமாக இருக்குது, காம்படிஷன் இருக்கிறனால மரத்தனை வச்சுருக்காங்க. பாடி இடத்துக்கு வந்தாச்சு, இதை உடச்சிடலாம். அப்புறம் யாராச்சும் வந்து உட்காந்துக்க போகிறாங்க. ஓ, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்தாச்சு, மாதிரியே வாழ்க. அம்மா எங்கே காம்படிஷன் நடக்குது? இங்கே ஒரு அங்கிள் இருக்கார். அங்கிள் எங்கே காம்படிஷன் நடக்குது? எனக்கு தெரியாத மாதிரி நம்ம திருப்பள்ளியில் இருக்கிற. ஓ, இங்கே மாஸ் நடந்துக்கிட்டு இருக்கா? இந்த அங்கிள்கிட்ட கேட்போம். அங்கிள் இங்கே பாட்டு காம்படிஷன் சொன்னாங்க, எங்கன்னு தெரியுமா? அந்த பக்கம் பாப்பா. ஓ, இந்த பக்கம் நான் பாப்பாவா? நான் பையன். சரி ஓகே, இந்த பக்கம் போகலாம். ஓ, இங்கே தான் எல்லாமே நடக்குது போல் இருக்குது. வாவ், ஸ்டேஜ்லாம் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்களே, சூப்பர் தான். வாவ், ஸ்டேஜ்னால் ரொம்ப அழகாக டெக்கரேஷன்ஸ்னால் பண்ணி வச்சுருக்குறாங்க. காம்படிஷன் எல்லாருமே சூப்பராக எல்லாமே டெக்கரேஷன் பண்ணுறது. ஓகே ஓகே, இங்கே என்ன பூசையாக நடக்குது? எங்களோட ஃபாதர் கூட ஆளை காணும், ஃபாதரே இல்லை, அப்போ எப்படி பூசை நடக்குது? ஓ, ஜபமாலை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? ஓகே, இன்னும் யாருமே இன்னும் வரலை. ஓகே, இங்கே வந்து நம்மளை வந்துட்டு ரெட் கார்பெட் விரிக்க சொன்னாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆள்லாம் இங்கே வந்து உட்காருவாங்களா, ஃபாதர்ஸ்னால் வந்து உட்காருவாங்க. ரெட் கார்பெட் நான் கையோடு எடுத்துகிட்டு வரல, அதனால் கடன் வாங்கிட்டேங்க. ஓகே, இப்போ வந்து ரெட் கார்பெட்டை இந்த இடத்துல விரித்து ஃபாதர் உட்கார இடத்துல வரைக்கும் வச்சிடலாம். ரெட் கார்பெட்டை ஸ்டேஜுக்கு மேலே சேர்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் ஃபாதர் உட்காருவார். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். ஓகே, ஒரே ஒரு படிக்கட்டு மட்டும் இங்கே வச்சிடலாம். படிக்கட்டுக்கு இந்த ஸ்டோன் ஸ்டார்ஸ் இதை வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே இங்கே போயிட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இங்கே போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக ஸ்டேஜ் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிடலாம். அவரோட ஃபாதர் வந்துட்டு எங்கேருந்து வருவார்னா, அவர் எங்கேருந்து வந்தால் எனக்கு என்ன. ஓகே, ஃபாதர் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வருவார். ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, ரெட் கார்பெட்டை விரிச்சாச்சு. இங்கே நம்ம போர்ட்ஸ் தான் இருக்குது, சைன் போர்ட்ஸு. டான் போஸ்கோ, மெஸ்ஸியா, லௌரா, கார்ஃபியன்ஸ் 4 டீமோட பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? ஆமாம், சைன் போர்ட்ஸ் இங்கே இருக்குது, இதை எடுத்து இங்கே வைக்கணும். எந்தெந்த டீம் நல்லா பண்ணுதோ அந்த டீம் மார்க் மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு இதை எப்படி வச்சிடலாம். அப்புறம் இது வந்து டான் போஸ்க்கு, இது வந்து லௌராவுக்கு, இது வந்து கார்ஃபியன்ஸ்க்கு, இது வந்து ஐயோ தப்பாக வச்சுருக்கேன், இங்கே இல்லை, இங்கே வந்து மெஸ்ஸியாவுக்கு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாட்டு போட்டு ஆரம்பிச்சிடும், டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு சொல்கிறேன் அவர். ஓகே, கதவுன்னா இங்கே திறந்து வச்சுக்கலாம். சர்ச்சில் அப்படியே டான்ஸ் போட்டி முடிஞ்ச உடனே மாஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும், அதனால் கதவுன்னா திறந்து வச்சுக்கலாம். மாஸ் வர ஸ்டார்ட் ஆயிரும். அப்படியே பாட்டு போட்டி சிங்கிங் காம்படிஷன் முடிஞ்ச உடனே
திருப்பலி அதாவது பூசை ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் எல்லா டோர்ஸையுமே ஓப்பன் பண்ணலாம். ஆல்ரெடி சில டோர்ஸ் தான் நான் ஓப்பன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த டோர்ஸில் மட்டும் உள்ளே போய் இந்த கேட்டையுமே திறக்கணும். எங்கே மாதா இருக்காங்களா, மாதாவுக்கு வந்துட்டு கேண்டில் ஏற்றுவாங்க. ஓகே, அப்புறம் இங்கே பீடத்துக்கிட்டதையும் டோர்ஸ்லாம் திறந்து விட்டுக்கலாம். ஓகே, பொலிவான மாதா எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. அப்புறம் நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சில் வந்து கொஞ்சம் அப்கிரேட்னா பண்ணியிருக்கிறாங்க. வேளாங்கண்ணி சர்ச் எப்படி இருக்குன்னு போய் யூடியூப்பில் பார்த்து அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. மேலே தேவ தூதர்கள்லாம் அப்படியே மாதாவுக்கு வணக்கம் செலுத்துகிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் மைண்ட் கிராஃப்டில் பண்ண முடியல. சரி, ஓகே. எல்லா விதம் ஓவரால் எல்லா கதவுமே திறந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கதவை மட்டும் திறந்துட்டு முடிஞ்சிச்சு. அடப்பா, ஸ்டேஜ் எவ்வளோ அழகாக இங்கே தெரியுது இந்த கண்ணாடியிலேருந்து பார்க்கும்போது. சரி, ஓகே, எல்லாருமே ஸ்டார்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சவுண்டு மட்டும் ஏற்றிக்கலாம், ஏன்னா பெல் அடிக்கணும்ல, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபாதர்ஸ்லாம் வருவாங்க இங்கே நடந்து. ஃபாதரே ரெடி பண்ணிடலாம். ஃபாதர் வாங்க, ஃபாதர் வாங்க, ஃபாதர் வாங்க, ஃபாதர். ஓகே, ஒயிட் கலரில் ட்ரெஸ்ஸஸ் நான் வைக்கணும். அப்புறமா ஹெட்டு வைக்கணும். ஓகே, ஹெட்டு இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 ஃபாதர் வருவாங்க. ஓகே, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இந்த பொம்மை. இந்த பொம்மை பேர் வந்து ஆர்மர் ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி. ஓகே, அப்படியே அந்த போஸ் வந்துட்டு ஃபாதர் வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபாதர் வந்து வணங்கவும் கூடாது, எதுவும் பண்ண மாட்டார். ஓகே, அவங்க போஸே அவங்க கரெக்டாக தான் இருக்குது, அப்படியே நிற்க வைக்கணும். ஓகே, எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஃபாதர் வந்து பேச போகிறாரு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே விபிஎஸ் பசங்க எல்லாருமே பாட்டு பாடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து டான் போஸ்கோ ஃபாதர் இங்கே வந்து பேசியிருக்கோம். சாரிப்பா. இன்றைக்கி வந்துட்டு விபிஎஸ் பசங்க வந்துட்டு பாட்டு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நமக்காக பாட்டு பாட போகிற பசங்கன்னா டீம் பேர் டான் போஸ்கோ, மெஸ்ஸியால், லௌரா, கார்ஃபியன்ஸ். இந்த 4 குழுக்களும் நமக்காக பாட்டு பாட போகிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பாட்டு நமக்காக பாடுவாங்க. நம்ம அதை கேட்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மெஸ்ஸியா தான் இன்னைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டு பாட போகிறாங்க. ஓகே, மெஸ்ஸியா டீம் வாங்க, வந்து பாட்டு பாடுங்க. நாங்கள் வந்துட்டு என் தேடல் நீ என் தெய்வம் நீ அந்த பாட்டை பாட போகிறோம். இந்த மைக்கில் பாடுறோம். என் தேடல் நீ என் தெய்வம் நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே, உம்மை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வம் நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே, உம்மை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. அப்புறம் 1 கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். 1 கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். அவ்வளோதான். ஓகே, சூப்பராக பாடினாங்க மெஸ்ஸியா டீம். அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் போட்டுடலாம். ஓகே கைஸ், இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் 2ல் நாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். பார்ட் 2 யாருக்குன்னா வேணுமோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 லைக் ஆச்சு போடுங்க ப்ளீஸ். 20 லைக்ஸ் ஆச்சு வந்துருச்சுன்னா நான் இந்த இதுவோட பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா போடுவேன். ஸோ ஓகே, பை கைஸ், பை. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். பை.